ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. ஓம் நமோ நாராயணாய. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி. இன்று பார்க்க இருப்பது ஸ்லோகம் 16, ஸ்லோகா 16. பிராஜிஷ்ணூர் போஜனம் போக்தா சஹிஷ்ணூர் ஜெகதாதிஜஹ அனகோ விஜயோ ஜேத்தா விஸ்வயோனி புனர்வசுஹு. பிராஜிஷ்ணூர் போஜனம் போக்தா சஹிஷ்ணூர் ஜெகதாதிஜஹ அனகோ விஜயோ ஜேத்தா விஸ்வயோனி புனர்வசுஹு. இந்த 16வது ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். திவ்ய ஆயுதங்களுடன் தன் சதுர்புஜத்தை பக்தர்களுக்கு காட்டி அருள்பவன் பிராஜிஷ்ணூர். நாம் ருசித்து உண்ணும் உணவாக நீராக தானே இருப்பவன். பக்தர்களுக்கு தன்னையே நல்ல உணவு போல் அனுபவிக்க கொடுப்பவன் போஜனம். தனக்கு முன்னால் வந்து நிற்கும் அனைவரையும் விழுங்கி தன் பக்தனாக ஆக்குபவன். பக்தர்கள் அன்புடன் சமர்ப்பிக்கும் பிரசாதத்தை ஏற்பவன் போக்தா. தன்னை சரணடைந்தோரின் பாவங்களை மன்னித்து அருள்பவன் சஹிஷ்ணூர். ஆதி முதல்வன், இவ்வுலகங்கள் படைக்கப்பட்டதற்கும் முன்னமேயே இருந்தவன் ஜெகதாதிஜஹ. தோஷங்கள் உள்ள நம்முள் அந்தராத்மாவாக இருந்தாலும் தோஷமற்றவன் அனகோ. நல்லோருக்கு ஜெயத்தை தருபவன் விஜய. நம் அறியாமைகளை போக்கி நம்மையும் ஜெயித்து பக்தனாக ஏற்பவன் ஜேத்தா. உலகத்துக்கு காரணமானவன் விஸ்வயோனி. பிரம்மா சிவா என்று எல்லோருக்குள்ளும் அந்தராத்மாவாக இருப்பவன் புனர்வசுஹு. இதுவே இந்த ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கமாகும். அடுத்து ஒவ்வொரு சொல்லுக்கும் உண்டான மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். முதல் சொல்லான பிராஜிஷ்ணூர் என்றால் ஒளி வடிவமானவர், தன்னை உபாசிப்பவர்களுக்கு ஒளி விடுபவர், ஒளி வடிவானவர். எவ்வாறு ஒளிரச் செய்கிறான் என்றால் 4 திருக்கைகளுடன் கூடிய உருவத்துடன் பக்தர்களுக்கு தன்னை ஒளிரச் செய்பவன் அவனே பிராஜிஷ்ணூர். சுய பிரகாச உணர்வு, அதுவே பிராஜிஷ்ணூர். அதாவது சுயமாக செயல்படும் உணர்வு அனைத்தையும் ஒளிரச் செய்கிறது. அது வேறு எந்த மூலத்திலிருந்தும் அதன் ஒளியை கடன் வாங்குவதில்லை. இருளை கூட ஒளிரச் செய்வது ஒளிகளின் ஒளி என்று பகவத்கீதையில் 13வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தில் நாம் காணலாம். இவ்வாறு பகவானுடைய சுய ஒளியால் மட்டுமே அனைத்தும் ஒளிரச் செய்யப்படுகின்றது. சூரியன் உட்பட நட்சத்திரங்கள் உட்பட அனைத்துமே பகவானிடமிருந்தே ஒளிரப்படுகின்றது. ஏனென்றால் பகவானே ஒளியின் வடிவில் இருப்பவன், அவனே ஒளியாகிய பகவான். அடுத்த சொல்லான போஜனம் என்றால் அனுபவிக்கப்படும் பிரகிருதி வடிவமாகியவர். பக்தர்களால் உணவு போல் சுகமாக அனுபவிக்கப்படுகிறவர். இதற்கு ஒரு உதாரணமாக நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று எடுத்து கூறுகிறார். போஜனம் என்றால் பக்தர்களால் இனிய உணவாக இன்பமாக அனுபவிக்கப்படுபவர் பகவான். போஜனம் என்றால் உணவு. மற்றொரு பொருள் புலன் பொருள்களாக இருப்பவன். உணவை போல அனுபவிக்க கூடிய வடிவத்தில் இருப்பவன் அல்லது பக்தர்களால் தனக்கு அளிக்கப்படும் உணவை உட்கொள்பவர் என்ற பொருளும் இதற்கு உண்டு. இவ்வாறு பகவான் தன்னை ஆராதிப்பவர்களால் சுகமாக அனுபவிக்கப்படுபவன். அடுத்த சொல்லான போக்தா என்றால் பிரகிருதியை அனுபவிக்கும் புருஷனாக இருப்பவர்.
பக்தர்கள் நிவேதனம் செய்யும் பதார்த்தங்களை அமிர்தத்தை போல அங்கீகரித்து உண்பவர். இதற்கு உதாரணமாக பரமபுருஷன் தன்னை தன் பக்தர்களுக்கு அனுபவ விஷயமாக்குகின்றான். அதே போல அவர்களை தான் அனுபவிக்கின்றான். அடியார்கள் தனக்கு அளிப்பதை அமிர்தம் என்று கொண்டாடி மகிழ்பவன். இதனைய பகவத்கீதையில் அஸ்ஞாமி பிரயதாத்மனக என்று 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது தூய மனதுடன் உள்ள ஒருவன் அளிப்பதை நான் மகிழ்வுடன் ஏற்கிறேன் என்று பகவான் கூறியிருக்கிறார். அதே போல் 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்திலும் போக்தாரம் யக்ஞ தபசாம், அதாவது அனைத்து யக்ஞம் மற்றும் தவங்களை ஏற்று மகிழ்கிறேன் என்று பகவான் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு பகவான் பிரகிருத்தியை அனுபவிப்பவனாக, அதாவது இயற்கையை நுகர்பவராக இருக்கின்றார். எனவே போக்தா என்றால் பக்தர்கள் சமர்ப்பிக்கும் அமுதம் போன்ற பாயாசம் முதலியவற்றை அன்புடன் ஏற்று உண்பவர் என்ற பொருள். இங்கு பாயாசம் என்பது எதனை குறிப்பிடுகிறது என்றால் நெய், பால், தேன், சர்க்கரையோடு கோதுமையை சேர்த்து செய்யப்பட்ட அந்த பாயாசம். இவ்வாறு நிவேதனம் செய்யப்படும் இந்த பிராப்பணம் முதலிய சுவையுள்ள பதார்த்தங்களை அமிர்தத்தை போல அங்கீகரித்து உண்பவர் பகவான் மகாவிஷ்ணு. அடுத்த சொல்லான சஹிஷ்ணூர் என்றால் ஹிரண்யாக்ஷன் முதலியவர்களை வென்று அடக்குகிறவர். சஹதே என்றால் வென்று அடக்குகிறான் என்ற பொருள். எனவே பகவான் சஹிஷ்ணூர். அறிந்தும் அறியாமலும் மனம், வாக்கு, காயங்களினால் தம்மிடத்திலும் தம் அடியாரிடத்திலும் செய்யும் அபராதங்கள் எல்லாவற்றையும் பொறுக்கும் தன்மை உடையவர். பொறுமையை இயல்பாக கொண்டவர். குற்றங்களை பொறுக்கும் க்ஷமா குணமுடையவர். க்ஷமிப்பவன், எல்லா பாவங்களையும் பொறுப்பவன். சமஸ்கிருதத்தில் சஹிஷ்ணூர் என்றால் மன்னிப்பவர் அல்லது வெற்றியாளர் என்ற 2 அர்த்தங்களை கொடுப்பது. பகவான் விஷ்ணு நமது எல்லா மீறல்களையும், அதாவது எல்லா குற்றங்களையும் உடனடியாக மன்னிப்பவர். அடுத்தது வெற்றியாளர் என்றால் நமது உள்ள ஆளுமையில் உள்ள அனைத்து விரோத சக்திகளையும் நமக்காக வெல்பவர். அந்த விரோத சக்திகளை வென்று நல்ல சக்திகளை நமக்கு கொடுப்பவர். எனவே வெற்றியாளர். மொத்தத்தில் சஹிஷ்ணூர் என்ற இந்த சொல்லானது சகித்து கொள்ளும் தன்மை உடையவன் என்ற பொருளாகும். மனிதர்கள் முன்னும் பின்னும் சேர்த்து கொண்டவைகள், அறிந்தும் அறியாமலும் எப்பொழுதும் அனைத்து வழிகளிலும் சேர்த்து கொண்டவைகள், எம்பெருமானுடைய கட்டளைகளை மீறி செய்யக்கூடாததை செய்தும் செய்ய வேண்டியதை செய்யாமலும் இருந்து சேர்த்து கொண்டது. இப்படி சாதாரணமாகவும் அசாதாரணமாகவும் உள்ளவைகள், எம்பெருமானை அவமானம் செய்தல், நிந்தித்தல் மூலமாக சேர்த்தவைகள் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வல்ல எம்பெருமான் தனது அடியார்கள் விஷயத்தில் பொறுத்து கொள்ள இயலாமல் செய்த அபராதங்கள் போன்ற பலவற்றையும் தனது இயல்பான ஆதரம் காரணமாக பொறுத்து மன்னிக்கின்றான். எனவே இந்த திருநாமம் சஹிஷ்ணூர். இத்தகைய சகித்து கொள்ளும் தன்மை உடையவன் எம்பெருமான் என்று குறிப்பிடுகின்றது. பகவானுக்கு இத்தகைய பொறுமையும் தாராள மனமும் எப்படி உள்ளது என்ற கேள்விக்கு சந்திரனும் தண்ணீரும் இயல்பாகவே குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அதே போன்று பகவானுக்கும் பொறுமை போன்ற தன்மைகள் இயல்பானது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இந்த 144வது பெயரான சஹிஷ்ணூர் வரை வியூகங்கள் கூறப்பட்டன. இனி சொல்லப்படுவது விபாவதாரங்களில் மும்மூர்த்திகளின் நடுவில் ஒருவராக விஷ்ணு அவதாரம் கூறப்படுகிறது. அடுத்த சொல்லான ஜெகதாதி ஜெக என்றால் உலகம் உண்டாவதற்கு முன் ஹிரண்ய கர்ப்ப ரூபியாக ஜனித்தவர், ஹிரண்ய கர்ப்ப வடிவில் உதித்தவர். இந்த உலகங்களுக்கு முதற் பொருளாகிய மும்மூர்த்திகளுள் ஒருவராக அவதரித்தவர், உலகில் முன் தோன்றியவர். இந்த ஜகத்திற்கு அதிகரண பூத்தர்களாகிய மும்மூர்த்திகளுள் ஒருவர். ஜகத்தின் ஆரம்பத்தில் உண்டானவன், ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும், மும்மூர்த்திகளுக்கும் முதலானவன். இதனைய உத்யோக பருவத்தில் 12வது அத்தியாயத்தில் தேவேஷு பூர்வஜோ ஜெகத் பிரபு ரக்ஷார்த்தம் சர்வ பூதானாம் விஷ்ணத்வம் உபஜக்மிவான், அதாவது அனைத்து தேவர்களுக்கு முன்னே நீ விஷ்ணுவாக நின்று அனைத்தையும் காப்பாற்றும் செயலை கை கொண்டாய், நீயே எங்கள் புகலிடம் ஆவாய்
என்கிறது. ஜக என்றால் பிறந்தவர், ஜெகதாதி என்றால் உலகத்தின் தொடக்கத்தில், அதாவது ஆதியில் பிறந்தவர். ஹிரண்ய கர்ப்பா என்பது அனைத்து பொருட்களின் கருவறை. இந்த உலகத்தில் ஆதியில் பிறந்தவர், ஸ்தூல உடல்களின் உலகத்திற்கு முன்பே பிறந்தவர் மகாவிஷ்ணு. எனவே அவர் உலகில் உள்ள அனைத்து பொருட்களின் கருவறை, அனைத்திற்கும் அவரே படைப்பாளர். இவ்வையகம் தோன்றும் முன்பே ஜனித்தவர். அடுத்த சொல்லான அனகோ என்றால் பிரபஞ்சத்தில் அவதரித்தும் பாவம் சிறிதும் பற்றாதவர், சம்சாரத்தில் பிறந்தாலும் குற்றமற்றவர், அவதாரங்களில் பாப்பம் இல்லாதவர். இதற்கு உதாரணமாக ராம அவதாரத்தில் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு என்று அவனுடைய ஸ்ரீராம அவதார சரித்திரம் அமைந்தாலும் பாப்பம் சிறிதும் உண்மையில் ஒட்டாத அமலன், தோஷமற்றவன். அவன் பிறவியும் செயல்களும் அவனது இச்சைப்படியாக அமைபவை, நமது போல் வினை பயனால் அல்ல. குறைகளுக்கு எதிர்த்தட்டானவன், உலகினில் காணும் இழிவுகள் யாதும் இல்லாமல் பெரும் மேன்மை குணம் பெருக்குடையவன். அவைகளை, அதாவது பாவங்களை களைபவன், தோஷங்களை களைபவன். இதனையே குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்த சொல்லான விஜயோ என்றால் வெற்றியாளர். ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் முதலிய குணங்களால் உலகனைத்தையும் ஜெயிப்பவர். விஜயம் என்றால் வெற்றி, வெற்றியை அளிப்பவன். எப்படி என்றால் நான்முகன் மற்றும் ருத்ரன் ஆகிய இருவரும் தங்களது செயல்களான படைத்தல் மற்றும் அழித்தலை இவன் உதவி கொண்டே செய்கின்றனர் என்பதாகும். இதனையே மகாபாரதத்தில் ததா அதர்ச்சித்த வந்தானோ சிருஷ்டி சம்ஹார காரகோ, இவன் காண்பித்த வழியை கொண்டே படைப்பு மற்றும் சம்ஹாரம் ஆகியவற்றை இவர்கள் இருவரும் செய்கின்றனர் என்கிறது. இவ்வுலகம் அனைத்தையும் வெற்றி கொள்பவன், வெற்றி அருள்பவன், வெற்றியே வடிவானவர். மற்ற இரண்டு மூர்த்திகளும் தம் தம் செயல்களில் வெற்றி பெறச் செய்பவர். அவரே விஜய. அடுத்த சொல்லான ஜேதா என்றால் இயல்பாகவே அனைத்திற்கும் மேம்பட்டு இருப்பதால் ஜெயசாலியாய் விளங்குபவர். மும்மூர்த்திகளில் அவ்விருவரையும் அடக்கி ஆள்பவர். ஜெயிக்கும் தன்மை உடையவர். பிரம்ம ருத்ராதிகளையும் தம் அபிப்பிராயத்தில் நிற்கும்படி செய்பவர். அதாவது தன்னால் நியமிக்கப்பட்ட பிரம்மன், சிவன் முதலான தேவர்களை வெற்றியுடன் அடக்கி ஆள்பவன், ஜெயிப்பவன், பெருமையால் மேம்பட்டவன். உலகில் அனைத்திலும் மேம்பட்டு இருப்பதால் எதிலும் வெற்றி கொள்பவர். எப்போதும் வெற்றி பெற்றவர். எல்லா முயற்சிகளிலும் அவர் மட்டுமே வெற்றி பெறுகிறார். தோல்வி என்பதை ஒருபோதும் அறியாதவர். இதற்கு உதாரணமாக உண்மையை கூறலாம். உண்மை மட்டுமே வெல்லும், ஒருபோதும் பொய் இல்லை. வாய்மையே வெல்லும். அடுத்த சொல்லான விஸ்வயோனி என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களாலும் உலகுக்கு காரணமாய் இருப்பவர். உலக அனைத்தும் உதிக்கும் இடமாய் கொண்டவர், அல்லது உலகாகவும் அதன் காரணமாகவும் ஆகியவர். விஸ்வம் யோனிர் எஸ்ய விஸ்வயோனி, உலக காரணன். உலகத்திற்காக அவதரித்தவர், பிரபஞ்சமும் அதன் படைப்பாளரும் ஆனவர். விஸ்வயோனி என்பதை இரண்டு வழிகளில் விளக்கலாம். ஒன்று பிரபஞ்சத்தின் காரணமாக இருப்பவர், மற்றொன்று உலகத்தையே தனது காரணமாக கொண்டவர். அதாவது உலகத்தின் நிலை காரணமாக அவ்வப்போது பல்வேறு அவதாரங்களாக வெளிப்படுபவர். ஜெகத் காரணன், அவனே விஸ்வயோனி. அதாவது பிரம்மன், சிவன் இவர்களை கொண்டு நடத்தப்படும் காரியமான பிரபஞ்சத்திற்கு காரணமாய் இருப்பவன். உலகத்தை தமக்கு ஆதாரமாக உடையவர். உலக ரூபியாகவும் காரண ரூபியாகவும் இருப்பவர். உலகனைத்தும் உதிக்கும் இடமாய் கொண்டவர். அவரே விஸ்வயோனி. அடுத்த சொல்லான புனர்வசுகு என்றால் மீண்டும் மீண்டும் உடலில் வசிப்பவர். உடல்தோறும் க்ஷேத்ரக்ஞராய் உரைபவர். புனஷரீரேஷு வசதி க்ஷேத்ரக்ஞ ரூபேன இதி புனர்வசுகு. ஷரீரங்களில் மாறி மாறி ஜீவாத்மாவாக வசிப்பவர். பிரம்மாதி தேவர்களிடத்திலும் அந்தர்யாமியாக வசிப்பவர். புனர்வசுகு என்றால் வசிப்பவன். அதாவது பிரம்மன், சிவன் முதலாக எல்லா தேவர்களிடத்திலும் அந்தர்யாமியாக வசிப்பவன். அவர்கள் மூலமாகவே ஜெகத் காரியங்களை நிர்வகிப்பவன், அதாவது நடத்துபவன்.
உனக்கும் எனக்கும் ஏன் இந்த உடல் படைத்த யாவருக்கும் அந்தர்யாமியாக இருப்பவன் பகவான் விஷ்ணு என்று பிரம்மன் ருத்ரனிடம் சொல்வதாக மகாபாரதத்தில் அமைந்துள்ளது. ச பிரம்மா சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். இதற்கு என்ன பொருள் என்றால், அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் என்பதே இதற்கான பொருளாகும். இவ்வாறாக பகவான் விஷ்ணு புனர்வசுகு, ஒவ்வொரு உயிரினத்திலும் அதன் கட்டுப்பாட்டாளராக இருப்பவர். பல்வேறு உயிரினங்களின் உபகரணங்களில் மீண்டும் மீண்டும் வாழ வருபவர். எல்லா தேவர்களிடத்திலும் அந்தர்யாமியாக வசிப்பவன், மீண்டும் மீண்டும் வாழ்பவன். அவனே புனர்வசுகு. இந்த 16வது ஸ்லோகம் தமிழ் வரிகளில், ஒளி வடிவன் பக்தர்கள் உணவை அமிர்தம் எனவே கொள்வான், பகைவர் பகையை மாய்க்கும் உலகின் மூலம் நிரந்தரன். மீண்டும் இந்த ஸ்லோகம், பிராஜிஷ்ணூர் போஜனம் போக்தா சஹிஷ்ணூர் ஜெகதாதிஜஹ அனகோ விஜயோ சேதா விஸ்வயோனி புனர்வசுகு. உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில். நமஸ்காரம்.